திருச்சிற்றம்பலம். வாதவூர் அடிகளார் திருவடிகளே சரணம். அநேக சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரிமர்தன பாண்டியன் இவருடைய உயர்ந்ததான சேவைகள், இவருக்கு இருக்கின்ற சிவானந்த அனுபவத்தேன், அவர் சிவபூஜையிலே கொண்ட ஈடுபாடு, சிவன் விஷயமாக செய்கின்ற திருப்பணிகள் இவனைத்தையும் உணர்ந்தார், தெளிந்தார். வயதான தந்தையின் பொறுப்பை இவருக்கு தந்தார். அவரும் திறம்பட இதை செய்தார். செழுமையான நேர்மையான பாதையிலே கோலோச்ச மன்னனுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தார். இவ்வாறு இருக்கையிலே இறைவன் இவரை சொதிக்க முற்பட்டான். ஒரு முறை கிழக்கு கடற்கரையிலே உயர்தர குதிரைகள் விற்பனைக்கு வருவது என்ற விஷயம் அரிமர்தன பாண்டியனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவற்றை வாங்குவதற்காக தனது பிரதம மந்திரியான வாதவூர் அடிகளை நிறைய பொன்கள் தந்து அனுப்பினான். வரும் வழியிலே வாதவூரார் திருப்பெருந்துறை, இப்பொழுது ஆவுடையார் கோவில் என்ற அறந்தாங்கியிலே அமைந்துள்ள திருக்கோவில், அவ்வூரை வந்து அடைந்தார். அங்கு ஒரு தோட்டத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அவருக்கு ஹரஹரா ஹரஹரா என்ற உயர்ந்ததான சிவநாம கோஷம் கேட்டது. எல்லா திசைகளிலும் பாய்ந்து செல்லும் மனமானது அந்த மந்திரமயமான நாமத்திலே ஈடுபட்டது. விரைவிலேயே அவர் தன்னை மறந்தார். காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட ஊசி போல், இரும்பு துண்டு போல் அவ்விடம் சென்றார். இனிய கீர்த்தனை எழும்பிய திசையிலே அவர் இழுக்கப்பட்டார். அங்கு ஒரு மரத்தடியிலே சைவ குரு வடிவிலே ஒருவர் அமர்ந்து தன் மாணவர்களுக்கு உண்மையை எடுத்துரைத்த வண்ணம் இருப்பதைக் கண்டார். ஆஹா, யான் ஒரு குருவை தேடி அலைய வேண்டியிருக்க அந்த குருவே நான் வரும் வழியிலே இருந்து தன் நாமத்தால் என்னை இருத்தனோ என்ற எண்ணத்திலே அவர் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு உயர்ந்த உத்தமாதிகாரியான குருவை கண்களை வைத்தால் திரும்பி எடுக்க இயலாத ஒரு உயர்ந்த ஞான பிராச்சுரியம் பெற்ற ஞான தெளிவு கொண்ட உத்தமாதிகாரியான குருவை சென்று அவருடைய திருப்பாதங்களிலே பரிபூர்ண சரணாகதியை செய்தார். தன்னை சிடனாக எக்கும்படி யாச்சித்தார். பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நற்பாதையிலே அவர்கள் விருப்பப்படி கடந்து செல்ல உதவுபவனே குருநாதன். அவருக்கு சிவஞான போதத்தில் உயர் ஞானத்தை அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த உன்னதமான ஞான செல்வத்தை பெற்றார் வாதவூரார். மந்திரி பதவி அவருக்கு துச்சமாக தோன்றியது. ஆயினும் இறைவன் தனக்கு பொறுப்பை தந்துள்ளான், அதை தான் திறம்பட செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய குருநாதருடைய கிருபையினாலே திருவாசகத்தின் முதல் பாடலான சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்ற உயர்ந்ததான பாயுரம் தோன்றியது. உயர்ந்ததான பாடலை கேட்ட குருநாதர் மாணிக்க வாசகர் என்று அவருக்கு திருநாமத்தை சூட்டுகின்றார். அந்த மாணிக்க வாசகர் தன்னை மறந்து குரு சன்னதியிலே இருந்தார். ஜபதபாதிகளில் ஈடுபட்டார், உலகை மறந்தார். இப்பொழுது கதைக்கு வருவோம். அவர் எண்ணற்ற பாடல்களை பாடினார். அதிலே ஒன்று நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். உயர்ந்ததான திருவாசகத்தின் முதல் வாக்கியம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோஹழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமமாக நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனநேகன் இறைவன் அடிவெல்க என்று அவர் பாட, அதிலே கேட்டவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு அதை ஓலைப்படுத்தலானார்கள். அவ்வாறு அவர் இருக்கையிலே இவ்விடத்தே அழகாக ஒரு பணுவலை சமைக்கின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்மையே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றே. 84 லட்சம் ஜீவயோனிகளிலே பிறந்து இறந்து பிறந்து இருந்து குருநாதன் கட்டாட்ச பலத்தினாலே மனித பிறவி வாய்ப்பது என்பது சாஸ்திரங்கள் கோஷிக்கின்ற விஷயம். அதை விடத்தை கூறுகின்றார். புல்லாகி பூடாய் ஒரு க்ஷண நேரத்திலே
அழியக்கூடிய புல், அதுபோல் பூடு ஆகி பூண்டாகி புழுவாய் கன நேரத்திலே அழியக்கூடிய புழு, இவைகளுக்கு அடுத்தது சில காலம் இருக்கக்கூடிய மரமாகி, ஒரு மரமாகி பல்விருகமாகி பல்வேறு மிருகங்களாக பிறவி எடுத்து பறவையாய் பறக்கும் திறன் கொண்ட பறவையாய் பாம்பாகி பாம்பூறு கொண்டு கல்லாகி பின்னர் வெகு காலம் நீடித்த நிலைக்கு இருக்கும் கல்லாகி மனிதராய் ஒரு மனிதனாக உருவெடுத்து பேயாய் நாம் செய்கின்ற நல்வினை தீவைகளுக்கு பயனாக பல்வேறு உருவங்கள் எடுத்து பின்னர் பேயாகவும் ஆகி கணங்களாய் பூதகணங்களாக ஆகி வல் அசுரராகி வலிமை மிக்கதான அசுரர்களாக ஆகி முனிவராய் பின்னர் தவமியற்றும் முனிவராகி தேவராய் தவப்பயனாய் ஒரு தேவராக ஆகி சொல்லா நின்ற இவ்வாறு இயங்குகின்ற எத்தாவர சங்கமத்துள் இந்த அசையும் பொருள் அசையா பொருள் என்ற இருவகை பொருள்களுக்குள்ளே எல்லா பிறப்பும் பிறந்து கூறப்பட்ட அத்துணை பிறவிகளையும் நான் எடுத்து பிறந்து இழைத்தேன், நான் மெலிவடைந்தேன் இறைவா எம் பெருமானே. இன்று இப்பொழுது மெய்யே உண்மையாகவே உன் பொன் அடிகளைக் கண்டு உன் அழகிய திருவடிகளைக் கண்டு வீடுற்றேன், வீடு பெற்றேன் அப்பா. உயிர்களின் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்புகள் என்று நூல்களால் கூறப்படும் பல்வேறு வகைகள் அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிச்சம், சராயுஜம் எனப்படும் வகைகள், அதாவது நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர் என்று 7 வகை பிறப்புகள் பின்னர் பெற்று எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்பா. இப்பொழுது உன்னுடைய திருவடியை வந்து அடைந்துள்ளேன், நீ என்னை காத்துள்ள வேண்டும் என்று இங்கு மிக அழகாக கெஞ்சுகின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, மனுவாச்சக பெருந்தகை திருவடிகளே சரணம், அநேக சரணம்.